Hello aspirants, welcome to the session. இப்போ நம்ம பார்க்க போறது பேங்கிங் லெவல் கொஷின்ஸ். ஓகே, ஸோ இது இன்சூரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து எல்ஐசிக்காகவும் சேர்த்து தான் இந்த பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கிலீஷ் செக்ஷன் வரும்பொழுது நமக்கு வந்து அது குவாலிஃபைங் மார்க்ஸாக இருக்குது. ஓகேயா, ஸோ அதனால் அதுக்குமே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப டஃபாலாம் இருக்காது. ஓகே, ஸோ நார்மலா தான் நம்மளுக்கு லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அத வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் எல்லாமே நீங்க இன்னைக்கு பேப்பர் பார்க்கும்பொழுது நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஒரு செஷனும் ஒரு டாபிக்கும் நான் போயிட்டு இருக்கும் பொழுது யூல் ஹேவ் ஈவன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். சரியா, ஸோ வெறும் பேராஜம்பிள்ஸ் மட்டும் நமக்கு தெரியாது, அது மட்டும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டினியூஸா எல்லா கொஷின்ஸும் பாருங்க, எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படின்ற ஐடியாலாம் கிடைக்கும். நிறைய வார்த்தைக்கு மீனிங் தெரியல அப்படின்ற பட்சத்தில் அதுல கூட நம்ம வேர்ட்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது நடுவில் மீனிங்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ என்ன ஃப்ளோவில் போகிறோம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக கீனாக ட்ரை டு மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகேயா, சரி. ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் வி ஹேவ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. சரியா, ஸோ நம்ம வந்து உள்ள படிப்போம். ஸோ கொஞ்சம் வந்து தெளிவாக இன்ஃபர்மேஷனும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. ஸோ கோயிங் இன் டு த டாபிக், the human body can tolerate only small range of temperature, especially when the person is engaged in vigorous activity. Okay, so இங்க வந்து ஒரு பாடி டெம்பரேச்சர், ஹியூமன் பாடி, நான் இதுல இன்னொரு விஷயமும் சொல்லி தரேன். இங்க வந்து ஹியூமன் சொல்றாங்கல்ல, இதுவும் ஒரு இண்டிவிஜுவல் தான். ஸோ இப்போ பர்சன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் வந்து ஒரு இண்டிவிஜுவல் தான். அப்போ ஹியூமன் வந்து பயாலஜிக்கல் டேர்ம்ல சொல்லலாம், மாரல் டேர்ம்ல நீங்க சொல்லணும்னா அதை பர்சன் சொல்லலாம். சரியா, ஸோ ஒரு டிஎன்ஏ இருக்கு ஒரு பர்சனுக்கு பொழுது ஹியூமன் நீங்க சொல்வீங்க. ஸோ பர்சன் பொழுது they'll be little conscious about what they are doing. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸோட கான்சியஸ்னஸோட அவங்க பழகுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் இட்ஸ் அ பர்சன் சொல்லிட்டு சொல்லலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் பர்சன் அண்ட் ஹியூமன். ஓகே, சரி. ஸோ இவங்க வந்து ஹியூமன் வந்து எவ்வளோ டாலரேட் பண்ண முடியும் டெம்பரேச்சரை, எஸ்பெஷலாக வந்து ரொம்ப வந்து விகரஸா ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீட் ரியாக்ஷன்ஸ் யூஸ்வலி அக்கர் when large amounts of water and or salt are lost through excessive sweating following strenuous exercise. ஓகேயா, strenuous exercise என்னன்னா ஹார்ட் ஆர் ரஃப் எக்ஸசைஸ். சரியா, ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன ஆகுது, நிறைய பேர் வந்து கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் வந்திருக்கும். ஓகே, ஸோ ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, சில பேருக்கு வந்திருக்கும். இல்லை ஹெவி ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணும்பொழுது சால்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிருது இல்லை, ஸோ அதில் கூட வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஹீட் எப்படி வந்து ரியாக்ஷன்ஸ் வருதுன்றது தான் இது வரையும் சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி ஸ்வெட் ஆகி வெளியில வந்து எக்ஸசிவ் ஸ்வெட்டிங்னால ஹார்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது வருது. ஸோ when the body becomes overheated and cannot eliminate this excess heat. ஓகே, ஸோ ரொம்பவே பாடி ஹீட் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஹீட் எக்ஸாஷன் அண்ட் ஹீட் ஸ்ட்ரோக் ஆர் பாசிபிள். ஓகே, ஸோ தீஸ் டூ ஆர் த ப்ராப்ளம்ஸ் தட் பீப்புள் கெட். ஓகே, ஸோ அதை பற்றின டெஃபினேஷன் தான் கீழே, அது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும், எப்படி வருது, எல்லாமே சொல்ல போகிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி காம்ப்ரிஹென்ஷன் பட் ஆல்சோ நமக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஹீட் எக்ஸாஷன் என்னன்னா இஸ் ஜென்ரலி கேட்டகரைஸ்ட் பை கிளாமி ஸ்கின். ஓகே, ஸோ கிளாமி ஸ்கின் என்ன அர்த்தம்னா கையெல்லாம் வந்து ஈரமாயிரும் தெரியுமா, ஒரு சில பேருக்கு ஸ்வெட் ஆகும், கைக்குள்ளேயே ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயம் சொல்லும் போது கிளாமி ஸ்கின் ஆகுன்றாங்க. ஃபெட்டிக்னா என்னது, ஒரு மாதிரி சோர்வாயிருவாங்க, அது சொல்வீங்க. நாசியா இஸ் வாமிட் வருது அப்படின்னும் பொழுது டிசீனஸ் கிடினஸோட இருக்கிறத நீங்க சொல்வீங்க. ஸோ இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ப்ரொஃப்யூஸ் பர்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளென்டி ப்ரொஃப்யூஸ் இஸ் அதிகபட்சமா ஸ்வெட் ஆகுறது தான் பர்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ ஆல் தீஸ் ஆர் இந்த பயாலஜிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து நம்ம சொல்ற ஒரு விஷயங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு விஷயத்தையும் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இங்க வந்து ஹீட் எக்ஸாஷன் பத்தி தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் சம்டைம்ஸ் ஃபெயிண்ட் கூட ஆயிடுறாங்க போல, ஃபெயிண்டிங் ரிசல்ட்டிங் ஃப்ரம் அன் இன்அடிக்குவேட் இன்டேக் ஆஃப் வாட்டர் அண்ட் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணும்பொழுது இன்டேக் ஆஃப் வாட்டர்லாம் கம்மியாகுது அப்படின்ற பட்சத்தில் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்லாம் இருக்கும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ பண்ணியிருந்தீங்கன்னா மைட் பி உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் for this condition includes having the victim lie down, raising the feet 8 to 12 inches, applying
cool wet cloths to the skin and giving the victim sips of salt water. ஓகேயா? ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்ன்றதை கொடுத்துருக்காங்க. உங்களை எப்படி படுக்க வைக்கணும், எவ்வளோ இன்ச்சஸ் கேப் அந்த விஷயம் ஃபீட் வந்து ரேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வந்துட்டு அந்த சால்ட் வாட்டர் கொடுக்கணுன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இங்க வந்து 1 teaspoon glass and half a glass every 15 minutes வந்து கொடுக்கணும். சரியா? ஸோ சால்ட் வந்து அந்த வாட்டர்ல எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 15 minutes once இதை கொடுக்கணும் ஓவர் அ hour period. ஓகே, ஸோ 15 மினிட்ஸ்க்கு நம்ம கொடுக்க போறோம். ஸோ இதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீட் எக்ஸாஷன் பத்தி தெரிஞ்சிச்சு. ஸோ ஏன் இதை வந்து ரொம்ப தெளிவா படிக்கிறோம்னா கீழே இருக்க கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் படிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஸோ இந்த பேராகிராஃபோட காம்ப்ரிஹென்ஷன் முடிஞ்சிச்சு. ஓகே, சரி. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் பத்தி பேசியிருக்காங்க. அப்போ ஹீட் ஸ்ட்ரோக்னா என்னன்னா இஸ் மச் மோர் சீரியஸ். ஸோ அது இன்னுமே ஹீட் எக்ஸாஷனை விட ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஸோ இட் இஸ் அன் immediate life threatening situation. ஓகே, ஸோ அது ஃபுல்லா பாடி ஹீட் ஆயிரும். சரியா? ஸோ இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். the dash of heat stroke are a high body temperature which may reach 106 degree Fahrenheit or more. ஸோ பாடி கம்ப்ளீட்டா ஸ்ட்ரோக் வருதுன்னா அவங்களோட பாடி பயங்கர ஹீட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. which is life threatening problem அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு ரேபிட் பல்ஸ், ஓகே, ரொம்ப ஃபாஸ்டா வந்து அவங்களோட பல்ஸ் ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாட் dry skin and a blocked sweating mechanism. ஓகேயா? ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகாது. ஓகேயா? ஸோ கம்ப்ளீட்டா என்ன ஆயிருது, உங்களுக்கு பல்ஸ் ரேட் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிருது. a blocked sweating mechanism சொல்லியிருக்காங்க. ஸோ victims of this condition may be unconscious ஆயிருவாங்க. ஸோ இவங்களுக்கு first aid measures should be directed at quickly cooling the body. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஆகுறதுனால அவங்கள பாடியை கூல் டவுன் பண்ணணும். ஸோ முன்னாடி வந்து ஹீட் எக்ஸாஷன்ல என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க, சால்ட் வாட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து வாமிட் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னும் பொழுது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ட்டு அங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்க வந்து என்ன பண்ணணும், அவங்கள பாடியோட டெம்பரேச்சரை கம்மி பண்றதுக்கு ஒரு சில மெஷர்ஸ் எடுக்க சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ victim should be placed in the tub of cold water or repeatedly sponged with cold water until his or her temperature is sufficiently lowered. Okay, so அந்த temperature கம்மியாகிற வரைக்கும் நீங்க வந்து கிளாத்ல வந்து கோல்ட் வாட்டர் டிப் பண்ணி ஒன்று வந்து ஸ்பாஞ்ச் வச்சு தொட்டு தொட்டு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க டப்புக்குள்ள அவங்கள உட்கார வச்சிடணும். ஓகே, ஸோ கோல்டா இருக்க தண்ணிக்குள்ள. ஓகே, சரி. ஸோ இங்க வந்து until his or her temperature is sufficiently lowered. அப்போ fans or air conditioner will also help with the cooling process. அப்போ நமக்கு ஃபேனோ சரி ஏர் கண்டிஷனர்ஸோ இந்த விஷயத்துக்கு நமக்கு added point இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Care should be taken, however, not to overchill the victim once the temperature is below 102 Fahrenheit. ஓகேயா? ஸோ இங்க வந்து ரொம்பவும் அவங்கள கூல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 102 டிகிரி Fahrenheit கீழே போகக்கூடாது. அது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் 106க்கு போயிடுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம 102க்கு வரையும் கொண்டு வர அளவுக்கு நம்ம அவங்க பாடியை கூல் டவுன் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி where we also learned certain things from it. ஓகே, ஸோ நம்மளும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர் நம்ம இந்த சமயத்தில் என்ன பண்ணணுன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஸோ இங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரி, கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் படிப்பீங்களா இல்லை கொஸ்டின்ஸ் படிப்பீங்களான்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். கொஸ்டின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுன்ற ஐடியா கண்டிப்பாக கிடச்சிரும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஒரு காம்ப்ரிஹென்ஷனை சால்வ் பண்ணுறீங்க படிக்கிறீங்கன்னும் பொழுது அந்தந்த இடத்த நல்லா பிக் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ அங்கே படித்து இங்கே வந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோமே தான் ஞாபகம் இருக்கும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் ரிவர்ஸில் எப்போவுமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் தான். ஸோ லெட்ஸ் ரீட் த கொஸ்டின். The most immediate concern of a person tending to a victim of heat stroke should be. So, in the paragraph la padichadu. So, should be to what? To get salt into the victim's body, to raise the victim's feet, to lower the victim's pulse, to lower the victim's temperature, give a sip of water. Actually, what is the immediate concern that has to be done? So என்ன பண்ணணும், அவங்களோட டெம்பரேச்சரை கம்மி பண்ணணும். ஓகேயா? ஸோ டெம்பரேச்சர் கம்மி பண்ணணுன்றதுக்கு எடுக்கிற மெஷர்ஸ் தான் பாக்கியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும் நமக்கு, lower the victim's temperatureன்றது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். So which of the following is a symptom of heat exhaustion? So இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த இடத்துல சொல்லியிருந்தது இந்த எக்ஸசைஸா பண்றதுனால ரெண்டு விஷயம். அதுல முதல் விஷயம் ஹீட் எக்ஸாஷன். ஸோ இதுல வந்து அன்கான்சியஸ் இல்ல ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், ஹாட் ட்ரை ஸ்கின் ஆயிரும், இல்லாட்டி வீக் பல்ஸ் ஆயிரும்,
block sweating mechanism. Block sweating mechanism we saw that in heat stroke ல தான் பார்த்தோம். அவங்களுக்கு வேர்க்காது because heat ஆயிருது body. ஓகே, அப்போ என்ன ஆன்சர் வரும்? ப்ரொஃப்யூஸ் பர்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு பார்த்தோம்ல. ஸோ பிளென்டி ஆஃப் ஸ்வெட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கை கூட வந்து கிளாமி ஸ்கின் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தால. ஸோ இங்கே வந்து என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? இட் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 2. ஸோ இவங்க ஃபுல்லாக ஹீட் ஆயிடுறாங்க, அவங்க ஃபுல்லாக கோல்ட் ஆயிடுறாங்க. ஸோ அதுதான் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So fill in the blanks by selecting the appropriate word from the given option. So we saw a blank. So இங்க தான் இருக்கு. The blankல நமக்கு என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். The dash of heat stroke are a high body temperature which may reach 106 degree Fahrenheit or more. Okay, so the aspect, the characteristics, the nature, the personality, the symptoms. Okay, so நம்ம என்ன சொல்ல முடியும்? ஸோ ஆஸ்பெக்ட்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இருக்கிற ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி பேசுறதுக்கு ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிருச்சு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ திஸ் இஸ் பாசிபிள். ஸோ ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா என்னெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், சரியா? நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். இங்க வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரதுனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கும், என்னெல்லாம் வந்து சிம்டம்ஸ் இருக்கும்ன்றத சொல்லலை. ஓகே, ஸோ இங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்ற மெஷரை தான் இங்க சொல்ல வராங்க. அப்போ நம்ம என்ன எடுக்க முடியும்? Characteristics will be the correct answer. So இங்க வந்து personalities or nature இல்ல symptoms வராது. Okay, fifth option is symptoms. SYM போட்டிருக்காங்கல்ல. Okay, so next one. So next one எடுத்துட்டீங்கன்னா என்ன question? Heat stroke is more serious than heat exhaustion. கரெக்ட் தான். ஸோ பிகாஸ் ஹீட் ஸ்ட்ரோக் விக்டிம்ஸ் எதனால வந்து அது ஒரு லைஃப் த்ரெட்னிங் கூட பார்த்தோம்ல. ஸோ எதனாலன்னு கேட்டிருக்காங்க. டு நாட் ஸ்வெட் இல்லை ஹாவ் நோ சால்ட் இன் தேர் பாடிஸ், கெனாட் டேக் இன் வாட்டர், ஹாவ் ஃப்ரீக்வெண்ட் ஃபெயிண்டிங் ஸ்பில்ஸ், ஹாவ் கிளாமி ஸ்கின். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி. ஸோ அவங்களுக்கு எங்கேருந்து கிளாமி ஸ்கின் இருக்கும்? கிளாமி ஸ்கின்னா என்னது? தண்ணி வருது, கையில ஃபுல்லா மாய்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்துட்டு அதெல்லாம் ஹீட் எக்ஸாஷன்ல தான் நடக்குது. ஓகே, ஸோ டு நாட் ஸ்வெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So next is what? Have no salt in their bodies. So no salt in their bodies ன்றது இதுக்கு சொல்லியிருந்தாங்களா? Okay, so have frequent fainting spills. So this also was not mentioned. Okay, so next பாருங்க, cannot take in water. So cannot take in waterன்றத இங்க மென்ஷன் பண்ணாங்களா? with cold water until his or her temperature is sufficiently lowered. So they cannot take water, immediate threatening இருக்கும், high body temperature இருக்கும், rapid pulse, hot or dry skin தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றியும் பேசல. ஓகேயா? ஓகே, have no salt in their bodies. So this is also not mentioned. அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்வியஸ்லி இட் இஸ் 1. ஸோ அவங்களுக்கு வேர்க்காது பிகாஸ் அவங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஓகேயா? ஸோ அதிகபட்சமாக வாட்டர் வெளியில் வருது அப்படின்றது வந்து ஹீட் எக்ஸாஷனில் இருக்கலாம். ஏன்னா கையிலையும் கிளாமி ஸ்கின்லாம் நமக்கு வருது இல்லை. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே ஹீட் அதிகமாக இருக்குது, அங்கே வந்துட்டு அவங்களுக்கு கோல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பேசிஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டிங்கன்னா சிம்டம்ஸ் சச் ஆஸ் நாசியா. ஓகே, ஸோ வாட் இஸ் நாசியா? Vomiting sensation, giddiness, okay, dizziness in a heat exhaustion victim indicate that the person must likely need to be immediately taken to hospital, be given more salt water, be immersed in a tub of water, sweat more, moisten his or her skin. So what he has to be done, and the person வந்து என்னவா பண்ணியிருக்கணும், மற்றவங்க வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணியிருக்கணும். He has to be immersed in a tub of water which is option 3. சரியா? ஸோ இங்க வந்து heat exhaustion victims வந்து they have to put it in. No, this is for heat stroke. ஓகேயா? ஸோ heat strokeக்கு தான் நம்ம டப்ல போடுறோம். be immediately taken to the hospital. ஸோ be அதை பார்த்தோமா? So heat exhaustion is generally characterized by clammy skin, fatigue, இதெல்லாம் okay. So first aid ன்னு சொல்லும்போது first aid treatment for this condition includes having the victim lie down, rising the feet. Okay, so இங்க இதுதான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் சம்டைம்ஸ் பெயிண்டிங்லாம் இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் இருக்கும் பிகாஸ் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டில் திஸ் கண்டிஷன் இன்க்ளூட்ஸ் ஹேவிங் த விக்டிம் லை டவுன், ரேசிங் த ஃபீட், அப்புறம் தே ஹாவ் டு சிப் த சால்ட் வாட்டர், இமீடியட்லி டேக்கன் டு ஹாஸ்பிட்டல், பி கிவன் மோர் சால்ட் வாட்டர் விச் இஸ் ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். பாருங்கள், நம்ம வந்து ரெண்டு விஷயத்த
மேட்ச் பண்ணி படிச்சிருக்கோம் சரியா. ஸோ ரெண்டுத்துல எது வரும்ன்றத அக்யூரேட்டா பார்த்து ஆன்சர் போடணும் சரியா. ஸோ கிளாஷ் ஆயிடக்கூடாது. அப்படி டவுட் இருந்தா இப்போ வந்து இது படிக்கும்போது இதுலயும் நான் பார்த்திருந்தேன் ஓகேயா. ஸோ கிளாஷ் இருந்துச்சுன்னா கோ சர்ச் ஃபார் த பர்டிகுலர் ஆன்சர் தென் புட் த ஆன்சர். ஸோ அக்யூரசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அக்யூரசி இல்லைன்னா நமக்கு மார்க்ஸ் வராது ஓகே. ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ வாட் சப்ளிமெண்ட்ஸ் கேன் பி யூஸ் டு ஹெல்ப் லோவர் த டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்திருக்கு, என்னது ஹீட் ஸ்ட்ரோக் ஆஃப் அ பர்சன் சஃபரிங் வித் ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்னா ஃபேன்ஸ் போடணுமா, ஹேர் கண்டிஷனர்ஸ், இல்லை டப் ஆஃப் கோல்டு வாட்டர், ஸ்பாஞ்ச் டிப்ட் இன் கோல்டு வாட்டர், ஆல் ஆர் தேர். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஏர் கண்டிஷனர்ஸும் ஃபேனும் ரெண்டுமே வந்து அவங்க அந்த ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயே நமக்கு தெரிஞ்சிச்சு ஆல் தி அபவ். ஏன்னா இந்த ஆப்ஷனும் வருது இதுவும் வருது நம்ம பொழுது இந்த செக் பண்ணாமலே ஆல் தி அபவ் இஸ் ரைட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ டப்பும் இருந்தது, இல்லை ஸ்பாஞ்சில் வச்சு அவங்கள கூல் டவுன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொஃப்யூஸ். ஸோ ப்ரொஃப்யூஸ் பர்ஸ்பிரேஷன் விச் இஸ் எக்ஸஸ் ஆஃப் ஸ்வெட்டிங் பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்போ ப்ரொஃப்யூஸ் ஆகுதுன்னும் பொழுது சினோனிம் கேட்டிருக்காங்க. எக்ஸசிவ் ஸ்வெட்டிங்னாலே நமக்கு தெரிஞ்சிச்சு ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இங்கே வந்து ஸ்வாமிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஃப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஃப்ளாலெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அன்னெசரியாக ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது சொல்லலாம். ஹெஸ்டினா யூஆர் டூயிங் இட் குவிக்லி சரியா. ஓகே, ஸோ டைம் அ டசன் அப்படின்னா வெரி காமனாக ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது சொல்லலாம் சரியா. ஸோ நமக்கு எக்ஸசிவ் தான் நம்மளோட ஆன்சருன்றது தெரியும் விச் இஸ் பிளென்டிக்கு சினோனிமாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேர்ட் ஸ்ட்ரெனுவஸ். ஸோ ஸ்ட்ரெனுவஸ்னு என்ன சொன்னால் ஹார்ட் அண்ட் ரஃப்பாக இருக்கு. ஸோ யூ நீட் அ ஆன்டனிம் ஃபார் தட் ஓகேயா. சரி, ஸோ ஆன்டனிம் தேவை அப்படின்னும் பொழுது இங்கே வந்து ஹார்ட்வேஸ். ஹார்ட்வேஸ்னு என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ரொம்ப தீவிரமா இல்லாட்டி கடினமான ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க அப்படின்னும் பொழுது இது நம்ம சொல்லலாம் ஓகே. ஸோ அக்ரெசிவா இருக்குன்னா முரட்டுத்தனமா ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா அக்ரெசிவ் கேரக்டர்ஸ் கூட இருப்பாங்க சரியா. ஸோ அதை சொல்லலாம். ஆர்டென்ட் ஓகே, அர்டென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரமா இருக்கு. ஸோ இதை வந்துட்டு என்னவா யூஸ் பண்ணலாம் நம்ம, இது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச், இது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஸோ 1 3 ரெண்டுமே என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்ன்ட்டு நீங்க கமெண்ட்ல போட போறீங்க. ஸோ பார்ட் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சாதான் நமக்கு நிறைய டாபிக்ஸ்ல நமக்கு யூஸ் ஆகும் சரியா. ஸோ மீனிங் நான் சொல்லியிருக்கேன், கடினமா இருக்கு, முரட்டுத்தனமா இருக்கு, தீவிரமா இருக்கு, இதெல்லாம் ஓகே. பட் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்ன்ட்டு நீங்க கொண்டு வாங்க ஓகே. ஸோ எக்ஸாஸ்ட் ஆகுதுன்னா ரொம்ப நம்ம சோர்வாகிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே. ஸோ லெத்தார்ஜிக்கா இருக்கணும், ஒரு விஷயத்தை பத்தின கவலையே இல்லாம இருக்கிறது ஓகே. ஸோ ரஃபா ஹார்ட் ஒர்க் போட்டு பண்றதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், ஆப்வியஸ்லி இட் இஸ் லெத்தார்ஜிக் விச் இஸ் ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர் ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் காலம். ஸோ காலம் வரும்பொழுது என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாச்சும் க்ளூஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. பிகாஸ் வி கோனா கனெக்ட் த பர்டிகுலர் சென்டென்ஸ் வித் திஸ் ஓகே. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரியா. ஆஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் லைப்ரரியன்ஸ் ஆர் ஆஃபன் வோக்கல் ஓகே. ஸோ வோக்கல்னானது குரல் ரிலேட் பண்ணி பேசுறது ஓகே. வோக்கல் சிங்கர்ஸ் கூட இருப்பாங்க. வோக்கல் அண்ட் இருக்கு சரியா. ஸோ வோக்கல் இஸ் அ அட்ஜெக்டிவ். ஸோ அப்போ அந்த அண்ட் பக்கத்துலயும் நமக்கு ஒரு அட்ஜெக்டிவ் தான் தேவை. அப்போ அண்டுக்கு இங்க வந்து நம்ம தேடும் பொழுது அட்ஜெக்டிவ் தேடலாம். அண்டர்மைன் இஸ் அ ப்ளூரல் வெர்ப்னு சொல்லலாம் சரியா. ஸோ அப்போ ஆக்டிவ் இஸ் அ அட்ஜெக்டிவ். ஸோ ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி படிக்கலாம். Okay, so as information professionals, librarians are often vocal and active advocates of open access. So it is possible. Grammar error எதுவுமே இல்லை. A and F இருக்கா, okay. So A and F இங்கேயும் இருக்கு, இந்த இடத்துலையும் இருக்கு ஓகேயா. ஸோ இங்கே வந்து B and D, இங்கே B and E இருக்கு. C and E செக் பண்ணா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ C and E. Many library associations have either signed major open undermine. ஸோ வாட் இஸ் அண்டர்மைன், ஒரு விஷயத்துக்கு ஒரு பர்சனை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் இல்லை இன்சல்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி சொன்னால் தான் அண்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வேர்டை கூட நம்ம வெக்காப்ஸில் எடுத்து பார்த்தோம் சரியா. ஸோ ஒரு பர்சனை வந்துட்டு நீங்கள் 4 விதமாக சொல்லியிருப்பேன் நான். ஒன்று வந்து அவங்க அத்தாரிட்டிலேருந்து அவங்கள ரொம்ப லெஸ் எஃபெக்டிவாக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி வந்து அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவலை வீக்கன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லாட்டி ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க வித்வுட் தேர் நாலேஜ் அந்த மாதிரி பண்ணா. இல்லாட்டி அண்டர்ல பண்ற மைனிங் ஒர்க்கை பத்தி மீன் பண்ணுவோம். ஸோ 4 மீனிங்கும் இந்த வேர்டுக்கு நான் வெக்காபுலரி செஷன்லேயே எடுத்திருப்பேன் சரியா. ஸோ இப்போ இங்க இதை வந்து கேன் யூ ரிலேட்டட் வித் சி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல ஒன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. So these librarians believe that open access promise to remove both ன்னு சொன்னாங்களா? அப்ப bothனா அங்க plural verb தான் வரணும். இது எனக்கு கான்செப்ட் புரிஞ்சுது. The price barriers ஒன்னு and the permission barriers 2. So that நம்மொழுது ப்ரீவியஸா என்ன சொல்லிருக்கணுமோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன். அப்போ what verb you need a plural verb. அப்போ கண்டிப்பா B வந்து E யோட ரிலேட் பண்ணலாம். B E யோட ரிலேட் பண்ணா it is obviously ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். எல்லாமே தெரியணும்னு கூட அவசியம் இல்லை, எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே போட்டுடலாம். ஸோ மீனிங் இல்லாம கூட யூ கேன் சால்வ் த ஆன்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, so next பார்க்கலாம். The city is mostly flat or gentle hills and the land gently slopes. Okay, so land வந்து gently slopes. ஸ்லோப் ஆகுது ரிலேட் பண்ணி எதை சொல்லலாம்? ஆஃப் த ஹார்பர், நியூ கிரானடா, நோ இது ரெண்டும் பிளேஸ். ஸோ ஸ்லோப்ஸ் அப்வர்ட் வே ஃப்ரம் த லேக். ஓகே, ஸோ இங்கே லேக்ல இருந்து அப்வர்ட்னா மேல் வழியா போகிறதுக்கு தான் சொல்லுவோம். ஸோ ஏஎன்எஃப் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ கிராமட்டிக்கலாகவும் நமக்கு எதுவும் எரர் இல்லை. ஸோ சிஎன்இ எக்ஸாமில் ஏஎன்எஃப் இது ஒன்று தான் இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர்னு போட்டுருணும், அவ்வளோதான். ஓகே, கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா. ஸோ சிஎன்எஃப் நம்ம செக் பண்ண அவசியம் இல்லை. இஃப் யூ கைஸ் ஆர் ஹாவ் லிட்டில் டவுட், அப்போ நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்ட்டு. The original town was laid out in a grid plan on the flat plain north of the harbor. Okay, and this plan, ஸோ இங்கே சொல்லும் பொழுதே a grid plan. நான் இங்கேயும் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன். ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறீங்கன்னும் பொழுது a car அப்படின்னு சொல்வீங்க, அதுக்கப்புறம் அந்த காருன்றதுக்கு என்ன சொல்வீங்க? the காருன்னுவீங்களா? அதே மாதிரி a grid planன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறமா பேசி அந்த ஃபாலோ அப் ஆகி வர அதே சென்டென்ஸ்ல this plan வந்திருக்கு, which is a big clue for this particular answer. Okay, so next one. Next one எடுத்துட்டீங்கன்னா, snow chains attached to the drive wheels of a vehicle on simple systems deploy what? Okay, so வேற ஏதாச்சும் க்ளூ இருக்கா? மேட் இருக்கு, மேபி மேட். ஓகே, பர்ச்சேஸ்ட் 2 இருக்கு. ஸோ 2 பக்கத்துல V1 மோஸ்டா யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இங்க V1ல என்ன இருக்கு? மேட்ச் மட்டும்தான் இருக்கு. ஹைபிரிட் இஸ் வாட்? இட் இஸ் அ noun. So let's relate C and E and C. Chains are usually sold in pairs and often must be purchased to match a particular tire size. Okay, so அந்த particular tire size தான் அந்த chain போய் fit ஆகணும்னு நினைப்போம். So C and E is definitely possible. So C and E னா இங்க இருக்கு, இது மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். B and D பார்த்துக்கலாம். So although named after steel chains, no chain may be made of other materials and in variety of patterns and strengths. Okay, so இந்த chain எப்படி வந்து அதை பண்ணியிருப்பாங்க, நிறைய patterns நிறைய விஷயங்கள் மூலியமா செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So although named after இந்த steel chains, no chain எல்லாம் பண்ணியிருந்தாலும் மேபி மேட் ஆஃப் அதர் மெட்டீரியல்ஸ் கூட பண்ணியிருப்பாங்க இன் வெரைட்டி பேட்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்தோ வந்திருக்கு, அப்போ ரெண்டு விஷயத்த லிங்க் பண்ண மாதிரி தான் ஒரு சென்டென்ஸ் இருக்கும்ன்றது நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Next one, you have a different topic, right? So இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? In this question a word is given in bold and a part of the sentence is suppressed. Okay, so இங்க வந்து பாதி sentence இருக்கு, பாதி sentence காணோம். Okay, so determine the suppressed part of the sentence in which the word given in bold has been appropriately used from the given option. Okay, so இந்த condemnation அப்படின்னு கொடுத்திருக்க இந்த word வந்து exactly fit in ஆகிற ஒரு லைனை நம்ம எடுத்து add on பண்ணணும். So actually what does this condemnation mean ன்னு பார்த்தீங்கன்னா, you're trying to criticize people. Okay, so ஒரு criticism பண்றத சொல்றாங்க. criticize னா verb, criticism னா noun. So exact அதோட meaning. அப்போ இங்க there has been a strong belief that the God man has been on condemnation from the public. See, belief இருந்திருக்குன்றாங்க, condemnation சொல்லியிருக்காங்க. So first option போயிருச்சா? அடுத்து there has been a strong decision regarding the condemnation of the priest. So decision எடுத்திருக்காங்க about the criticism அப்படின்னு சொல்லியிருக்காங்க, which is ஒரு டவுட்ஃபுல்லா தான் வருது அந்த சென்டென்ஸ். தேர்ட் ஒன் செக் பண்ணலாம். there has been a strong criticism. ஓகே, ஸோ ஆஃப் த அட்டாக். ஸோ ஒரு விஷயம் நடந்திருந்திருக்கு, criticism of the attack on civilians. ஓகே, ஸோ நம்மள மாதிரி மக்கள் மேல நடந்திருக்க ஒரு அட்டாக் பத்தி பேசியிருக்காங்க by the army of the country in the name of ethnic cleansing. ஓகே, ஸோ ethnic cleansingன்ற கான்செப்ட்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கண்டம்னேஷன் பண்ணியிருக்காங்க, which is third option is more possible. Okay, so next one.
கன்ஃபார்மா ஏதாச்சும் ஒரு ஆன்சர் தெரிஞ்சா அதுக்கு மேல ப்ரொசீட் பண்ணி எக்ஸாம்ல ரீட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இட் இஸ் டைம் வேஸ்ட். நமக்கு டைம் எவ்வளோ சேவ் பண்றோமோ வேற ஒரு டாபிக் உங்களுக்கு திடீர்னு டவுட்ஃபுல்லா இருக்க டாபிக்ஸ சால்வ் பண்ண நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ கோஹெரண்ட். கோஹெரண்ட்ன்றது இதுல வர மீனிங் கூட இருக்கட்டும். நமக்கு நெறைய வாட்டி இந்த டைரக்ஷன்ல கோஹெரண்ட் பேராகிராஃப் அப்படின்னு நமக்கு குடுத்துட்டே இருப்பாங்க. வாட் டஸ் தட் மீன்? ஸோ இங்க நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அதுலயும் ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். விச் இஸ் லாஜிக்கலி ரைட். ஓகே. லாஜிக்கலா இருக்கணும். நெக்ஸ்ட் ரீசனபிளாவும் இருக்கிற விஷயத்தை தான் கோஹெரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டாபிக் இந்த ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸ் என்ன மீன் பண்ணுது, அடுத்த ஹாஃப் ரிலேட் பண்ணும்பொழுதும் அதையே ரிலேட் பண்ண மாதிரி தான் வரணும். சரியா? ஸோ அதை தான் நம்ம பார்த்து போடணும். அப்போ the டாபிக் atomic theory is an example for coherent set of explanation of the structure of atom. ஸோ இங்க atomic theory பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாசிபிள் இருக்கு. அடுத்தது atomic theory is an example of coherent set of values that describe the nature. நேச்சர் பத்தி டிஸ்கிரைப் பண்றது செகண்ட் ஆப்ஷன் போயிருச்சு. by coherent lecturers. Atomic theory is an example by coherent lecturers with the holistic rules. Okay. So இங்க atom and its behavior பத்தி நம்ம சொல்லலாம், which is first option நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து கூட நீங்க பார்த்துக்கோங்க. இங்க ரெவலேஷன்ஸ் ஹியூமன் ரேஸ் பத்தி பேசியிருக்காங்க. இங்க அட்டாமிக் தியரி பத்தி இருக்கு, which is first option is appropriately right. Okay. So next one, what is profound? ஸோ profound ஓட மீனிங் என்னன்னு சொல்லலாம்னா இன்டென்ஸ். ஓகே. ஸோ அதோடைய இன்டென்சிட்டியை நம்ம பார்ப்போம்ல, எவ்வளோ இருக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னும் பொழுது இன்டென்ஸ்டா எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்ல, அதான் ப்ரொஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். சரி. ஸோ இங்க இஃப் யூ வாண்ட் டு அக்வயர், ஸோ ஏதோ ஒன்று எடுக்கணும் அப்படின்னும் பொழுது யூ ஆர் ட்ரைங் டு டேக் சம்திங். கேட்டஸ்ட்ராஃபிக்கலின்னு கொடுத்துருக்காங்க. கேட்டஸ்ட்ராஃபிக்னா என்னது? கேட்டஸ்ட்ராஃபிக் யூ ஹேவ் லாட் ஆஃப் சினோனிம்ஸ் ஆல்சோ. டிவாஸ்டேஷன். ஓகே. ஸோ டிஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே அதோட சினோனிம்ஸ் தான். ஓகேயா? ஸோ ஒரு அழிவை பத்தி பேசியிருக்காங்க. இங்க அக்வயர் பண்றேன் அப்படின்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கண்டிப்பா வராது. அடுத்தது, இஃப் யூ வாண்ட் டு அக்வயர் த ப்ரொஃபவுண்ட் ஆஃப் பிரின்சிபிள். த ப்ரொஃபவுண்ட் ஆஃப் பிரின்சிபிள் ஸ்பீச். ஸோ ஸ்பீச்சை பத்தின இன்டென்ஸ் வந்து நீங்க இது பண்ணணும்னா, was that the examination to be held on time? So does this relate? You have grammatical errors. ஏன்னா வந்து இங்க profound, the profound of principle நம்ம அந்த கான்டெக்ஸ்டே நமக்கு தப்பா தான் வருது. ஓகே. ஸோ அடுத்தது எடுத்துக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு அக்வயர் அ கிங். கிங்கை நீங்க எப்படி அக்வயர் பண்ணுவீங்க? ஒரு கம்பெனியை அக்வயர் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து யூ கேன் டேக் ஓவர். பட் ஹவு கேன் யூ அக்வயர் அ கிங்? ஸோ கிங் இல்லை, தேர்ட் ஆப்ஷனும் போயிருச்சு. அடுத்தது பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் டு அக்வயர் ப்ரொஃபவுண்ட் நாலேஜ். See, you're taking profound knowledge. உங்களுக்கு knowledge வரணும் அப்படின்னா you must start learning from the basics. Okay. So this is not only a question, but then நம்மளும் வந்துட்டு பேசிக்ல இருந்து படிச்சாதான் எக்ஸாமும் போட முடியும். சரியா? ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ வி ஹாவ் அ க்ளோஸ் டெஸ்ட். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் வந்துச்சுன்னா எப்பவுமே ஃபுல்லாக படிக்க சொல்லுவேன். ஸோ ஃபுல்லாக படித்த பிறகு செகண்ட் சால்விங்கில் போடுங்க. ஓகே. ஸோ எங்கே நீங்கள் படித்தாலுமே எடுத்தோன்னே படித்தோன்னே உங்களுக்கு புரியவே புரியாது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோவோட இருந்தால் மட்டும்தான். சில பேர் வந்து ஒரே ரீடிங்கில் போட்டுருவீங்க. சில பேருக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும், இதை நம்ம எக்ஸாமில் எப்பவுமே ஒரு டைம் வச்சு இதை ரீட் பண்ண கற்றுக்கணும். இதை ரீட் பண்ணிட்டீங்க ஒரு வாட்டினும் பொழுது ஸ்டார்டிங்கில் என்ன ஆன்சர் வரும், இது உள்ள என்ன கதை இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மெத்தடை ட்ரை டு அப்ளை இட். ஓகே. ஸோ வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுதே பண்ணுங்க. ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிட்டே வாங்க. ஓகே. ஸோ நிறைய ஸ்பீட் வச்சு நீங்க ஆன்சர் பண்ண கண்டிப்பா யூ கோனா கிளியர். ஓகேயா? ஸோ அது வந்து எஃபர்ட்ஸை மட்டும் டோன்ட் புட் இட் டவுன். ஓகே. ஸோ யூ ஹாவ் டு புட் மோர் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ் ஸோ தட் நிறைய ஸ்கோர்ஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அப்படியே படிச்சு நார்மலாக சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஜான் டேஷ் பிட்டர்லி. ஓகே. ஸோ ஜான் வந்து ஏதோ ஒரு கசப்பு தன்மையான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஜானுக்கு. ஓகே. ஸோ ஹீ ஹேட் நோ ஒன் இன் த வைட் வேர்ல்ட் நவ். அப்போ வந்துட்டு he has lost people around him or அவங்க ரிலேஷன்ஸ் தொலைச்சிருக்கலாம். ஸோ neither father, mother, brother nor sister. So I think he lost everyone. So it might be death or it might be he would have come alone. Okay. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ poor John, he knelt down by the bed, kissed his dead fathers and so they have died. Okay. ஸோ அதுதான் விஷயம். அப்போ இங்க போடும்பொழுது rejoice, wept. ஓகே. jubilatedனா ஹாப்பினஸ்ல இருக்கும். contentedனா ஒரு விஷயத்த கண்டென்ட் பண்றோம், இல்லாட்டி வந்து கண்டெஸ்டன்ஸ், கண்டெண்டர் வாங்கல. ஸோ அது ரிலேட் பண்ணும்போது வரலாம். லைட்டை பத்தி பேசியிருக்காங்க. இங்க சோர்வா இருக்கும்பொழுது எப்படி லைட்
வரும். ஸோ பிட்டர் ஃபீலிங்னா he wept. ஓகே, ஸோ he criedன்னு சொல்லலாம், which is option 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னொரு க்ளூ என்ன இருக்கு இங்க, had which is in past. அப்போ நமக்கு ஒரு past word தான் அந்த இடத்துல வரணும். ஓகே, ஸோ next one எடுத்தீங்கன்னா, poor John, he knelt down by the bed, kissed his dad's father's hand and wept. Okay, so இங்கேயும் wept many bitter tears. Okay, but at last his eyes closed and he fell asleep with his head resting dash the ஹார்ட் பெட் போஸ்ட். ஓகே, ஸோ அந்த பாடி வச்சிருந்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து அவர் மயங்கி விழுந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், பிகாஸ் he was crying, ரைட்? ஸோ அப்போ அவர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க, ரெஸ்டிங் ஆன் டு, ரெஸ்டிங் அகேன்ஸ்ட், இன் ஆர் இன்டு. ஓகே, ஸோ இன்டு இஸ் ஒரு மோஷன், லைக் ஒரு மூமெண்ட் இருக்குன்னும் பொழுது நம்ம சொல்லலாம். ஸோ இன்னுனா இதுக்குள்ள போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி அதை முட்டிட்டு இருக்காங்க, அதாவது மயங்கி விழும் பொழுது நம்ம பொழுது இட் இஸ் வாட், ரெஸ்டிங் அகேன்ஸ்ட் த ஹார்ட் பெட் போஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல then he. ஓகே, ஸோ he அதுக்கப்புறம் நமக்கு ஒரு verb தான் தேவை. ஓகே, ஸோ என்ன verb வரும் நமக்கு? ஹீனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்குலர் வேர்பா இருக்கணும், அப்படி இல்லைன்னா பாஸ்ட்னா இடி ஃபார்ம்ஸ் வரணும். அப்போ இமேஜின் இஸ் அ ப்ளூரல் வேர்ப். ஓகே, ஸோ இங்கே ட்ரீம்டுன்னு வருது, விச் இஸ் V2 ஃபார்ம். இம்ப்ரெஷன் இஸ் அ நவுன். ஓகே, ஸோ நைட்மேர்னா என்னது? நைட்மேர் இஸ் லைக் அவங்களுக்கு பயமுறுத்துற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ ஃப்ரைட்னிங்கான ஒரு விஷயம். ஸோ விச் இஸ் நைட்மேர்னா இங்கே நீங்க யூஸ் பண்ண முடியாது, விச் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேண்டசி நவுன். ஸோ இதுவும் போயிருச்சு. ஆப்வியஸ்லி உங்க கையில ட்ரீம்டு தான் இருக்கு, இதுதான் ஆன்சர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் இங்க வருமானதை நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ தென் ஹி டேஷ் அ ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீம். ஸோ வாட் இஸ் த க்ளூ யர்? ட்ரீம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண விஷயம் பண்ணாம இதை ரீட் பண்ணியிருந்தோம்னாலே போட முடியும். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ he thought he saw the sun shining upon him and his father alive and well and even heard his laughing as he used to do when he was very happy. ஓகே, ஸோ இவங்க வந்து அந்த மயங்கி விழுந்ததுல ஒரு பாயிண்ட்ல he's trying to dream something. அங்க வந்து அவங்க ஃபாதர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் he's getting a dream. அப்போ ஒரு beautiful girl with a golden crown dash her head and long shiny hair gave him her hand. Okay, and his father said, see what a bride you have dash. Okay, so இங்க ஒரு blank இருக்கு, இங்க ஒரு blank இருக்கு. so என்ன போட முடியும்? ஸோ இந்த க்ளோஸ் டெஸ்ட் போடுறீங்கன்னா நம்பர்ஸையும் செக் பண்ணிக்கோங்க, நம்பர்ஸும் கரெக்டாக இருக்கான்றத நம்ம எப்பவுமே பார்க்கணும். சம்டைம்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் வேற ஆல்ஃபபெட் கூட கொடுத்துருப்பாங்க ரிவர்ஸில் ஏதாச்சும். ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு எப்பவுமே செக் பண்ணிட்டே போடுங்க. ஓகே, அ கோல்டன் க்ரௌன் இன் ஹர் ஹெட் ஆர் வித்தின் ஆர் வித் ஆர் அபவுட். ஓகே, ஸோ இப்போ இன்னுன்னு சொன்னா அந்த க்ரௌன் வந்து தலைக்குள்ள இருக்கா? ஓகே, ஸோ வித்தின் அப்படின்னா இந்த பவுண்டரிக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். ஆன்னா மேல அப்படின்னு சொல்லலாம். வித்னா அது கூட, அபவுட்னா அதை பத்தி. ஓகே, ஸோ இங்க க்ரௌன் பத்தி பேசியிருக்காங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஹெட்ல மேல தானே வைப்போம் க்ரௌனு. அப்போ நமக்கு ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். அப்போ வித் அ கோல்டன் க்ரௌன் ஆன் ஹர் ஹெட். ஓகே, ஸோ எதுக்கு எந்த ப்ரிப்போசிஷன் வரும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியணும். ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல நீங்க படிச்சாலுமே அதோட மீனிங் எடுத்துக்கோங்க. தமிழ் உங்களுக்கு புரியும் அப்படின்னா அதுலயும் நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே, சரி. ஸோ இந்த பிளாங்க்ல என்ன வரும் அப்போ? பிரைட் யூ ஹாவ், conquer, gain, triumph, forget and won. ஸோ have பக்கத்துல you need V3 forms. ஓகே, ஸோ win, won, won தான் நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன வரும் நமக்கு? ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 5. ஸோ எங்கேயுமே V3 forms நமக்கு கொடுக்கல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Let's continue reading. She is the loveliest maiden on the whole earth. Then he dashed, and all the beautiful things vanished before his eyes. His father lay dead on the bed, and he was all alone. Poor John. Okay, so ஒரு பாயிண்ட்ல அந்த ட்ரீம் போயிட்டு வேனிஷ் ஆயிடுச்சு. எல்லா விஷயமும் அவங்க கண்ண மூடி அந்த இதை யோசிச்சது எல்லாம் போயிருச்சு. ஓகே, ஸோ he பக்கத்துல you need a plural verb. ஏன்னா வந்து then he what he did, he after mothன்னு கொடுத்துருக்காங்க, awaken சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி he awoke, which is pastல தான் சொல்லுவாங்க. எழுந்திரிச்ச பிறகு எல்லா விஷயமும் போயிருச்சு, அப்பதான் உங்களுக்கு அது ட்ரீம்னு தெரிஞ்சது. his father was lying before him. ஓகே, ஸோ dead father was lying, which is option 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு எரர் ஸ்பாட்டிங். ஸோ எரர் ஸ்பாட்டிங் கொஷின் வந்தால் கண்டிப்பாக ஸ்கோரிங் ஏரியா தான். ஸோ அதனால் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு நல்லாவே கவனிக்கும் பொழுது நமக்கு எரர்ஸ் எப்படிலாம் பிக் பண்ணலாம் அப்படின்ற நாலேஜ் கிடைக்கும். ஓகே, சரி. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த எலெக்ஷன்
came. Okay, so V2 ல நமக்கு கொடுத்திருக்காங்க. So suppose அங்க presentல இருந்திருந்தா நமக்கு singular verbs இருக்கான்னு பார்க்கணும். At a time of public debate. Debate is what? ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடக்குதுல, ஒரு வாதம் மாதிரி, அதான் சொல்லுவாங்க. ஒரு public debate about Britain's role in India in the wake of the Indian rebellion of 1857. So இந்த பீரியட் ஆஃப் டைம் நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இன் இந்தியா இந்த வோக் வருமா, இந்த வேக் வருமா? இட்ஸ் அ ஃப்ரேஸ், ரைட்? இந்த வேக் ஆஃப் அப்படின்னா அதோட கான்சிக்வன்ஸ் பத்தி பேசுறீங்க, இல்லாட்டி அதோட விளைவுகள்னு சொல்லலாம், ஆஃப்டர் மாத், இல்ல ஆன் த அக்கவுண்ட் ஆஃப், ஓகே, சம்திங் அப்படின்னும் பொழுது நம்ம யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேஸ். ஓகே, ஸோ இன் த வேக் ஆஃப் த இந்தியன் ரிபல்லியன் ஆஃப் 1857, விச் இஸ் ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஃப்ரேஸ் கரெக்டாக இருக்கா பாருங்க, வேர்ப்ஸ் கரெக்டாக இருக்கா பாருங்க, டென்சஸ் யூஸ் பண்ணது, இது எல்லாமே நம்ம செக் பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So water pours from the Denusa mulberry tree for few days each year. Okay, so water pours. So verb கரெக்டாக தான் இருக்கா? வாட்டருக்கு கரெக்டாக இருக்கு. From this particular tree. Okay, so Denusa mulberry tree for few daysன்னு கொடுத்துருக்காங்க. வெறும் ஃபியூன்னு கொடுத்தா நம்ம நத்திங்னு அர்த்தம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இங்க என்ன வந்திருக்கும்? a few days each year. அப்போ where you have the error? ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம எல்லாமே நோட் பண்ணோம். ஈச்னு பார்க்கும்பொழுது பக்கத்துல இயர்ஸ்ன்னு கொடுக்கல, இயர்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் நமக்கு எரர் ஸ்பாட்டிங்ல ஈச் பாய்ஸ் ஆர் ஈச் கேர்ள்ஸ்ன்னு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வரக்கூடாதுன்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். The environmentalism of the poor is a global movement rising from the local environmental conflicts. Okay, we'll check the environmentalism. Okay, so in the environmentalism of what? The poor is. Okay, so இது வந்து ஆஃப்க்கு முன்னாடி நமக்கு சிங்குலர் சப்ஜெக்ட் தான் இருக்கு. இப்போ சிங்குலரா இருக்குன்னும் பொழுது இங்க இஸ் தான் சொல்லுவோம். இஸ் ஏன்னும் பொழுது பக்கத்துல you need a noun where மொமெண்ட் இருக்கு. ஸோ இது என்னது? குளோபல் மொமெண்ட் அரைசிங். ஸோ எங்க இருந்து அது வருது? ஃப்ரம் த லோக்கல் என்வாயரமெண்டல் கான்ஃப்ளிக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட நவுன் வேர் இஸ் அ அட்ஜெக்டிவ். ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி எரர். ஸோ நோ எரர் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கூட நீங்க பாத்தீங்கன்னா யூ ஜஸ்ட் ட்ரை இட் பை யோர் செல்ஃப். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. ஓகே, ஸோ பாஸ் பண்ணி கூட நீங்க அதை அட்டென்ட் பண்ணிட்டு அப்புறம் எப்படி சால்வ் பண்ணணும்னு கூட நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கு? அஃபீஷியல்ஸ் இன்ஸ்டால்ட் அ சீக்ரெட் ஸ்விட்ச் டு ஷட் டவுன் த ரேடியோ ஸ்டேஷன் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரான் இன் ஒயோ இன் கேஸ் ரேடிக்கல்ஸ் டேக் இட் ஓவர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை சப்ஜெக்ட் என்ன இருக்கு? அஃபீஷியல்ஸ்னா ப்ளூரல், பட் இங்க பாஸ்ட்ல நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போ இன்ஸ்டால்ட் அ சீக்ரெட் என்னது? ஸ்விட்ச். ஸ்விட்ச் வந்து ஒரு சீக்ரெட் ஸ்விட்ச். ஓகே, என்ன பர்பஸ்க்கு? டூ பக்கத்துல ஷட் டவுன்ன்ற ஃப்ரேஸ். ஓகே, த ரேடியோ ஸ்டேஷன் எங்க பிளேஸ் சொல்லியிருக்காங்க? அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் இந்த பிளேஸ். ஓகேயா? ஸோ எங்க இருக்கு? இன் ஓயோ. ஓகே, ஸோ லார்ஜர் ஏரியா சொல்லும் போது இன் சொல்லுவோம், ஸ்பெசிஃபிக்கா சொன்னா ஆட்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்கேஸ் ரேடிக்கல்ஸ் என்ன வரும்? டேக் வருமா? அங்க இன்ஸ்டால் தானே கொடுத்துருக்காங்க, டுக் இட் ஓவர். ஓகே, ஸோ ரெண்டுமே பாஸ்ட்ல தான் நமக்கு இருக்கணும். அப்போ எங்க எரர் இருக்கு? ஃபோர்த் பார்ட் ஆஃப் யோர் சென்டென்ஸ்ல யூ ஹேவ் த எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? த செகண்ட் கான்டினென்டல் காங்கிரஸ் ஓகே அடாப்டட் த ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ் டிசைன் ஆஃப் த ஃபிளாக் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஃபிளாக்ன்றது புரியுது. த செகண்ட் கான்டினென்டல் காங்கிரஸ். ஓகே, இது எல்லாமே ஒரே ஃப்ரேஸ் தான் நமக்கு. ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? V2ல adopted what? the stars and இந்த strips. அப்போ டிசைன் ஆயிருக்கு, டிசைன் ஃபார் த ஃபிளாக், காக, ஃபிளாக் காக, எதுக்கு? எங்க? ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரிப்போசிஷன் ஏதாச்சும் குறிச்சு நீங்க பேசும்போது ஆஃப் யூஸ் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருக்காங்கன்னும் போது ஃபார் தான் நம்ம சொல்லுவோம். அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் விச் இஸ் பேரா ஜம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ பேரா ஜம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எந்த வேர்டுக்கும் மீனிங் பார்க்காம ஃபர்ஸ்ட் வைக்கணும், ஆன்சர் இட். ஓகே, அதுக்கப்புறம் மீனிங் தெரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரியா? ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 vertical rollers fenders ஓகேயா ஆர் located at the forward and aft corner of the side for corner protection intended for
berthing vessels having displacement up to 40,000 tons. Okay. So இங்க வந்து you got an idea வா? ஒரு ஏதாச்சும் புரிஞ்சுச்சா? Okay. So இதை வந்து நான் second explanationல சொல்றேன். First வந்து we are going to அப்படியே solve பண்ண போறோம். Okay. So the pontoons அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. அடுத்தது catamarans அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். So ரெண்டு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. With rectangular shape, twin flat bottomed halls இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இங்க வந்து ரெண்டு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ஈச் ஹால், வாட் இஸ் அ க்ளூ இயர்? சேம் வேர்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், பேராஜம்பிள்ஸ்னு வரும்போது சேம் வேர்ட்ஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ சேம் வேர்ட்ஸ் எடுக்கும் பொழுது எந்த சீக்வன்ஸ் முன்னாடி வரும்னு சொல்லிட்டு பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னும் பொழுது இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸை ஈஸியாக சூஸ் பண்ண கூட நம்மளால முடியும். ஸோ இங்கே ஈச் ஹல் இஸ் டிவைடட். அப்போ இங்கே ட்வின் ஃபிளாட் பாட்டம்ட் ஹல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈச் ஹல், ஸோ ரெண்டுல ட்வின்னும் போது ரெண்டு இருக்கணும்ல, அதில் ஈச் வந்து இட் இஸ் டிவைடட் வித் 8 வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ட்வின் ஹல்ஸ். அப்போ இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்க்கும் பொழுது சொல்லி grip பிளான் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் திஸ் பிளான்ன்றதை பார்த்தோம். ஸோ அங்கே கூட நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் அது என்னன்றது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயம் நம்ம தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து த ட்வின் ஹால் ஆர் கனெக்டட் வித் ட்ரஸஸ் ஆஃப் ரவுண்ட் பைப்ஸ் வித் அ ஸ்டீல் டெக் கவரிங் த டிரான்ஸ்வர்ஸ் பீம். சரியா? ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ அந்த ஐடியா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து இந்த ட்வின் ஹால்ஸ்னும் பொழுது அதுக்கு முன்னாடி அது என்ன ஷேப்பில் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. அப்போ பி சொன்ன பிறகு நமக்கு டி வரும்ன்ற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ த pontoons ஆர் catamarans with rectangular shape, twin flat bottomed hulls. Okay, the twin hulls, so அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க, are connected by trusses of round pipes with a steel deck covering the transverse beam. So இது வந்து எப்படி லொக்கேட் ஆயிருக்கு, ஸோ எப்படி கவர் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ட்வின் ஹல்ஸ்ன்னு சொன்ன பிறகு அதுல each hull is divided into 8 waterproofs. அதுக்கப்புறம் அப்போ டிக்கு அப்புறம் சி வரும் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, த ஜிஎஸ்எல். ஸோ ஜிஎஸ்எல் இஸ் வாட்? கோவா ஷிப் யார்ட் லிமிடெட். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. கிளாஸ் ஆஃப் ஜெட்டி பர்த்திங் pontoons. ஓகே. ஸோ இங்க வந்து pontoons பத்தி பேசியிருக்காங்க. என்னது? ஜெட்டி pontoons. நம்ம வந்து இந்த கோவா ஷிப் பத்தி பேசியிருக்காங்கன்னா இட் இஸ் ஒரு ஷிப் பத்தி தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்கன்றது ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து இட் இஸ் பில்ட் பை கோவா ஷிப் யார்டுன்னும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் டு த பர்டிகுலர் ஷிப்ன்ற ஐடியாவும் கிடைச்சிச்சா? ஸோ இதுக்காக தான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி தான் சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் வி ஹாவ் டு கிரியேட் த பர்டிகுலர் ஐடியா. ஓகே. சரி. ஸோ இங்க வந்து berthing pontoons are a series of 4 non-self-propelled yard craft. Okay, so yard craft built. So இது வந்துட்டு இந்த லேண்ட்ல வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ ஒரு வீடு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இங்க யார்ட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது யார் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல் தான் பண்ணியிருக்காங்க ஃபார் த இந்தியன் நேவி. ஓகே. சரி. ஸோ இப்போ இது எல்லாம் படித்தோம். விச் வில் பி த இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ். ஸோ இதை பார்க்கும்பொழுது நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இது எல்லாமே ரிலேட்டிங்காக இருக்கு. திஸ் cannot be the beginner. ஓகே. ஸோ ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றதுல இங்க 2 verticalன்னு சொன்னா எதோட 2 vertical நமக்கு தெரியாது. அப்ப கண்டிப்பா நம்ம வந்து இன்ட்ரோடக்டரின்னு சொல்லலாமா? ஸோ இன்ட்ரோடக்டரியா எடுத்தீங்கன்னா pontoons பத்தி பேசியிருக்காங்கன்னா அந்த the pontoons are catamarans with rectangular shaped twin flat bottom hulls ன்னு சொல்லலாமா? அப்போ ஆப்வியஸா பி வரும். அப்போ பி இங்க போட்டுட்டீங்கன்னா டி அண்ட் சி தொடர்ந்து வந்துச்சு. அப்போ 4 விஷயம் போட்டாச்சு. அப்போ ஆப்வியஸா நம்ம என்ன போடணும், ஏன்ற ஆல்பபெட்டை மட்டும் இங்க ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே. ஸோ இப்போ சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து மீனிங் தெரியணும்னு அவசியம் இல்லை, இல்லாமலே உள்ள சேம் வேர்ட்ஸ் வச்சு நீங்க படிச்சு பார்த்தே போட முடியும். ஓகேயா? ஓகே. ஸோ இங்க வந்துட்டு இந்த ஹல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா த பாடி ஆஃப் த ஷிப். ஓகேயா? அந்த ஷிப்போட பாடி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஃபிளாட்டா பாட்டம்ல ஒரு கட்டை மாதிரி இருக்கு. சரியா? ஸோ அது வந்து இட் இஸ் ஃப்ளோட்டிங் இன் வாட்டர். ஸோ அந்த மாதிரி விஷயத்த அந்த போட்ல இருக்கிறத பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாடி ஆஃப் தி ஷிப்ல இருக்கிறத வந்து ஹால் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. ஸோ வேற என்ன வேர்ட் வேணும்? இது வந்து இட் இஸ் ஒரு ஷிப் டைப்பா இருக்கு. ஓகேயா? ஸோ அது என்ன ஷேப்ல இருக்கும்? இந்த பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். ரெண்டு வந்து ஃபிளாட்டா பாட்டம்ல ஹர்ல்ஸ், அதாவது பாடி ஆஃப் த ஷிப்ல அது அட்டாச் ஆயிருக்குன்ற கான்செப்ட் தான் இங்க ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஷிப்போட பிக்சர் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னும் பொழுது இந்த வேர்ட் எல்லாம் எங்க ரிலேட் ஆகுது அப்படின்றத கூட நம்ம அடிஷ்னலா நாலேஜ் கூட கெயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸாக்ட் சீக்வன்ஸ் ஃபார் திஸ்
particular paragraph. அப்போ first sentence என்னன்னு சொல்லியிருக்காங்க 5 which is E. Okay, so next one is second sentence is B which is 2. Okay, third sentence is D which is option 4. Then fourth sentence is C which is option 3, and last sentence is A which is option 1. ஓகேயா? ஓகே, ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம மீனிங் தெரிஞ்சாதான் போட முடியும் அப்படின்னு கிடையாது. நம்ம எக்ஸாம் ஹால்லன்னு போகும்பொழுது நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஹேப்பன் ஆகும். ஓகேயா? ஸோ அப்பவும் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றது தான் நீங்கள் இப்போ பார்த்துப்பீங்க. ஸோ ஃபுல் செஷன்ஸ் பார்த்துருந்தா நிறைய வேர்டோட மீனிங் எப்படி சால்வ் பண்ணணும், நிறைய ஐடியாஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you guys tomorrow. Have a very great day. Thank you.